السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذ قلنا للملائكة اسجدوا لآدم فسجدوا إلا إبليس أبى واستكبر وكان من الكافرين. صدق الله العليم. قال نبينا صلى الله عليه وسلم: لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين، أو كما قال عليه الصلاة والسلام. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. ربي زدني علما وارزقني فهما وتفهيما. جزا الله عنا محمدا صلى الله عليه وسلم ما هو أهله. لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய அன்பையும் அருளையும் பொருத்தத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பல தியாகங்களுக்கு மத்தியிலே, பல சிரமங்களுக்கு மத்தியிலே பிரயாணங்களை மேற்கொண்டு இங்கு ஒன்று கூடி இருக்கக்கூடிய நல்லவர்களே, சகோதரர்களே, இந்த நல்ல நேரத்திலே தங்களின் முன்னால் பேச இருக்கின்ற நல்ல விஷயங்கள் ஆரம்பமாக வடிவேலுடைய வாழ்க்கையில் வந்துவிட வேண்டும் என தாங்கள் எல்லாம் துஆ செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டவனாக, இன்னும் இந்த நல்ல விஷயங்களை செவிதாழ்த்தி கேட்டு செயல்படுவீர்கள் என்று ஆதரவு வைத்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். அருமையானவர்களே, எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு பெருமையில்லாத வாழ்க்கை வேண்டும். பெருமையில்லாத வாழ்க்கை வேண்டும். இன்று அதிகமான மக்கள் சீரழித்து போவது இந்த பெருமையினால் தான். சின்னாபின்னமாகி போவதும் இந்த பெருமையினால் தான். எவ்வளவு பெரிய ஆபீதுகளாக இருந்தாலும் அழிவை நோக்கி போவதும் இந்த பெருமையினால் தான். அதனால்தான் மஷாயிக்குமார்கள் அதிகமாக பயந்திருக்கிறார்கள் இந்த பெருமைக்காக. இந்த பெருமை தன்னிடத்திலே வருகின்ற பொழுது தன்னை எப்படியெல்லாம் தாழ்த்தி இருக்கிறார்கள் என்பதை வரலாறுகளை பார்க்கின்ற பொழுது நாம் ஆச்சரியப்பட்டு போய்விட வேண்டும். இவ்வளவு அந்தஸ்தில் இருந்தவர்கள் தன்னை இப்படியா தாழ்த்தி கொண்டார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், அந்த பெருமைக்கு அவ்வளவு பெரிய ஆபத்து இருக்கிறது. அந்த பெருமையின் காரணமாக வழிகட்டு போனவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். வழிதவறி போனவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். கொஞ்சம் நெருங்கி வந்திருக்கிறேன். வாங்க, நெருங்கிமா. அல்லாஹ் நம்ம சொர்க்கத்திலே நெருக்கமாக்கி வைப்பாங்க. வாங்க, நெருங்கி வாங்க. நெருக்கத்தில் உட்கார். பின்னாடி வரக்கூடிய உட்கார மாதிரி இடம் போகும். நம்ம அழகா நெருங்கி நெருக்கத்தில் உட்கார்ந்து சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு நான் பேசல. இங்க உள்ளவர்களுக்கு என்ன தேவைகள் இருக்கிறதோ அல்லாஹ் என் கல்விலே போட்டு அல்லாஹ் பேச வைக்கிறார். அவ்வளவுதான். திறமையை காட்டுறதுக்காகவோ பயான் பண்ணணுங்கிறதுக்காக இங்க உட்கார். இது அவங்களுடைய கேட்டுட்டு அஜித் பயான் எப்படி இருந்துச்சு? ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. என்ன பேசினாங்க? என்னமோ பேசினாங்க, நல்லா பேசினாங்க, அடுத்த மொழியில பேசினாங்க, அழகா பேசினாங்க, சூப்பரா இருந்துச்சு. என்னங்க பேசினாங்க? என்னமோ பேசினாங்க. ஆனா நல்லா அது பயான் இல்லை. இது பயான் இல்லை. முல்லா நசுரத்தி அவங்க இடத்துல என்ன செஞ்சாங்க? பயானுக்கு கூப்பிட்டாங்க. இவங்க எவ்வளவு தவிர்த்து பார்ப்பாங்க. பெரியார்கள் பேச்சுங்கிறது எதற்காக என்று சொன்னால், நாம் நம்மளுடைய உள்ளத்தை பட்டை நீட்டிக் கொள்வதற்காக, வரலாறுகளை நினைவு கூறுவதற்காக, வரலாறுகள் சொல்வதற்காக. ஏன் வரலாறுகள் சொல்லப்பட வேண்டும்? ஏன் வரலாறுகளை மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும்? அந்த வரலாறை போன்று நாம் ஒரு வரலாறு படைக்க வேண்டும் என்பதற்காக. அல்லாஹ் சொல்கிறான், அழகாக சொல்கிறான். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறை குர்ஆனிலே சொல்கிறான். குர்ஆனிலே பல நபிமார்களுடைய வரலாறுகளை அல்லாஹ் அழகாக சொல்லி காட்டுகிறார். ஏன்? அந்த வரலாறு படிப்பதன் மூலமாக நாம் ஒரு வரலாறு படைக்க வேண்டும் என்பதற்காக. ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடமிருந்து சபுர் நம்மகிட்ட வரவேற்கிறதுக்காக அந்த வரலாறு சொல்றோம். ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடமிருந்த அந்த செல்வ செழிப்பு மிக்க வாழ்க்கை, அந்த செல்வ செழிப்பு மிக்க வாழ்க்கையிலே எப்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்ற வரலாறு என்னாக சொல்லி காட்டுகிறார். நாமும் அப்படி நடக்கணும். காசு பணம் வந்தவுடனே தலைகளாக என்ன
இருக்கக்கூடாது, ஆடிடக்கூடாது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கெல்லாம் ஆட்சி அதிகாரம் அத்தனையும் கொடுத்திருந்தால் இதுவரையும் யாருக்கும் அவர்களுக்கு முன்னால் கொடுக்கப்படவில்லை, அவர்களுக்கு பின்னாலும் கொடுக்கப்பட மாட்டார். இல்லா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் எல்லாரையுமே கொடுத்தாங்க. அருமையானவர்களே, அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இருக்கக்கூடிய தவக்குலுடைய வரலாறு எல்லாம் சொல்கிறார் குர்ஆனிலே. நாம் தவக்குலுடையவர்களாக அந்த வரலாறை படிப்பதன் மூலமாக ஒரு வரலாறு படைக்க வேண்டும் என்பதற்காக. ஆக நீ பயான் பேசுவது அழகா இருக்காங்கிறது காட்டுறதுக்கு இல்லை, அதற்கு நல்லா பேசுவாங்க அப்படிங்கிறதுக்காக வாழ்க்கை வாங்குறதுக்கு இல்லை, வாழ்க்கையில் கொண்டு வரணும். அருமையானவர்கள், அல்லாஹ் சொன்ன எனக்கும் கேட்ட தந்தருக்கு அந்த தௌஃபீகை தந்தருக்கு. இந்த செய்திகள் யாரிடமெல்லாம் சென்றடைகின்றதோ அந்த மக்களுக்கு இந்த பாக்கியத்தை எல்லாம் தந்தர் புரிவானார். பெருமை மிகப்பெரிய ஆபத்து, பெருமை மிகப்பெரிய ஆபத்து. அல்லாஹ் சூரத்துல் பக்ராவில் 34வது வசனத்துல அருமையான ஒரு செய்தியை சொல்லிட்டாங்க. அற்புதமான செய்தி, அது அடிக்கடி கேள்விப்பட்ட செய்தி. நாம் செய்தியை கேட்டு கடந்து சென்றிருப்போம், அதை ஆய்வு செய்ய கடமைப்பட்டிருப்போம். அல்லாஹ் குர்ஆனிலே தன்னுடைய நபிமார்களுடைய வரலாறுகளை சொல்கின்ற பொழுது ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறை சொல்கின்ற பொழுது அழகான வரலாறு சொல்றோம். நஹ்னு நகுஸ்ஸு அலைக அஹ்ஸனல் கஸஸி பிமா அவ்ஹைனா இலைக ஹாதல் குர்ஆன். நபியே, வரலாறுகளிலே நீ அழகான வரலாறு உங்களுக்கு சொல்லிட்டாங்க. அந்த வரலாறு நாம கேட்போம், நம்மளுடைய வாழ்க்கையில் கொண்டு வர்றதுக்கு முயற்சி செய்வோம். முயற்சி செய்யலாமா? அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. பாருங்க, பெருமை ரொம்ப மோசமான செயல். பெருமையை போன்று மோசமான ஒரு ஆபத்தான ஒரு நோய் இந்த துனியாவில் இல்லை. சொல்லுவாங்க, ஒரு மனிதன் ஆசையின் காரணமாக தவறிழைத்து விட்டால் அந்த தப்பு அல்லாஹ் என்ன செஞ்சிடும்? தௌபா செஞ்சா ஏத்துக்கணும். பாவத்தின் காரணமாக, அதாவது பெருமையின் காரணமாக ஒருவன் தவறிழைத்து விட்டால் ஒரு காலம் அல்லாஹ் அந்த தப்பை மன்னிக்க மாட்டான். ஆசையின் காரணமா என்ன செஞ்சிட்டாரு? ஒரு தப்பு பண்ணிட்டாரு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்தில் அல்லாஹ் படைச்சு குடியமர்த்தினான். இந்த சொர்க்கத்தில் இருக்கிற எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிறீங்க, ஆனா ஒரே ஒரு மரத்தின் பக்கம் மட்டும் என்ன செய்யாதீங்க, போகாதீங்க. அந்த பழத்தை பழத்தை சாப்பிடாதீங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க, சரி சாப்பிடணும் பார்ப்பேன், ஒரு ஆசை சாப்பிட்டாங்க. என்னாச்சு? வயிற்றுல சலா வந்துருச்சு. அல்லாஹ் சொன்னா, கக்கூஸ் இருக்கிற இடம் இங்கே கிடையாது, அதுக்குன்னு ஒரு இடம் இருக்கு, இங்க அங்கே போக தயாரிச்சு வச்சிருக்கிறேன்னு எங்கே அனுப்பிட்டாங்களா? துனியாவுக்கு அனுப்பிட்டான் இல்லையா? தான் செஞ்ச ஆசையில செஞ்ச அந்த தவறை நினைச்சு உருகி விளையாடுறது ஆசைஞ்சாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சொல்லிட்டாங்க, ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரீன். அல்லாஹ், நீ எங்களை மன்னிக்காங்க, நாங்க எங்க போறோம்? எங்களுக்கு நாங்களே அநியாயம் பண்ணிட்டு வரோம், எங்களுக்கு இறக்கம் காட்டு. நீ எங்களை மன்னிக்கிறதா நாங்க என்ன செய்ய முடியும்? கிட்டத்தட்ட 40 வருஷம் கேட்டாங்க. 40 வருஷம் அல்லாஹ் என்ன செஞ்சுட்டாங்க? மன்னிச்சுட்டாங்க. அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. இது ஆசையில நடந்தது. அதனால பெரியார்கள் சொல்றாங்க, ஒரு ஆசைப்பட்டு ஒருத்தர் என்ன செஞ்சுட்டாரு, எதுவும் தப்பு பண்ணிட்டாருன்னா தௌபா செஞ்சாங்க, என்ன செய்யணும்? மன்னிச்சிருக்காரு. ஆனா பெருமையின் காரணமாக ஒருவர் தவறிழைத்து விட்டால், தப்பு செய்து விட்டால், அவனுக்கு நான் எந்த வகையில குறைஞ்சேன்? இன்னைக்கு பெரும்பாலும் என்னுடைய ஷேഖனா இனாமுல்லத்துல் பாவா தாமத் பரகாத்தும் அடிக்கடி சொல்லுவாங்க, ஒரு மனிதனுடைய பிரச்சனைகளுக்கு அத்தனைக்குமே காரணம் ரெண்டே தான் சொல்லுவாங்க. தனிப்பட்டது பிரச்சனையா இருக்கட்டும், குடும்ப பிரச்சனையா இருக்கட்டும், ஊர் பஞ்சாயத்தா இருக்கட்டும், அரசாங்கத்துடைய பிரச்சனையா இருக்கட்டும், அகில இந்திய பிரச்சனையாக இருக்கட்டும், அகில உலக பிரச்சனையாக இருக்கட்டும், அத்தனைக்கு காரணம் ரெண்டே தான் சொல்லுவாங்க. ஒண்ணு பெருமை, இன்னொன்னு பொறாமை. ரெண்டு பெரிய ஆபத்து. இந்த ரெண்டு எங்கிருந்து வந்தது? வழிகட்ட ஷைத்தானிடமிருந்து வந்தது. பெருமையில் பொறாமையில், அதுக்கு பெருமை சரி, பொறாமை ஷைத்தான் மேலப்பட்ட பொறாமையினால இந்த பாடு விட்டுக்கிட்டு. என்ன பொறாமை? அல்லாஹ் சொல்லிட்டான்,
என்னங்க, நெருப்பால படைச்ச வஸ்துக்களை உங்களுக்கு உண்டான சக்தி எல்லாத்தையும் கொடுத்துட்டு மண்ணால படைக்கப்பட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு சரியா செய்ய சொன்னான். அதான் சொல்லி நம்ம சூரத்துல பக்கராவுல 34வது வசனத்துல அல்லாஹ் ஒரு நாளும் செய்தியை சொல்றோம். இதுக்குள் நான் மலாயிகத்து சிறுதுடைய ஆதம மலக்குமார்களுக்கெல்லாம் நம்ம என்ன செஞ்சோம் சொன்னோம், ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு சஜதா செய்யணும்னு சொல்லி சொன்னோம். சஜது எல்லாரும் சஜதா செய்தாங்க. இல்லா இப்லீஸை தவிர அவன் சஜதா செய்யல. அபா, அவன் மாறு செய்து விட்டான். வஸ்தக்பர, பெருமையின் காரணமாக. எதனால் அவன் மாறு செஞ்சான்? பெருமையின் காரணமாக மாறு செஞ்சு விட்டான். காரணங்கள் காப்பிரின், அவன் இறை மறுப்பாளர்கள் என்று மாறிவிட்டான். பெருமையானவர்களே, எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த பெருமைங்கிறது அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சஜதா செய்ய சொன்ன உடனே ஷைத்தான் சொன்னா நான் பண்ண மாட்டேன். ஏன்? அவர் மண்ணால படைக்கப்பட்டாரு, நான் நெருப்பால படைக்கப்பட்டேன். நெருப்பால படைக்கப்பட்ட ஆளுக்கு மண்ணால படைக்கப்பட்ட ஆளுக்கு நான் சஜதா செய்யணுமா கேட்டேன். இன்னைக்கு எல்லா பிரச்சனைக்கு காரணத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சாங்க, ஈகோ பிரச்சனை தான். அவர்கிட்ட என்ன நாம பேசுறது? அவர்கிட்ட வந்து பேசணும். அவர் நீ ஒழுங்கா கூப்பிடல, ஒழுங்கா அழைப்பு கொடுக்கல, கண்ணியமா சொல்லல, மரியாதையா சொல்லல. தீனுடைய விஷயத்தில் மரியாதை கண்ணியம் என்பது அல்லாஹ்வுக்கு சொந்தமானது, ரசூலுக்கு சொந்தமானது. தீனுடைய வேலைகள், தீனுடைய அழைப்புகள் கொடுக்கப்பட்டால், செய்திகள் கிடைத்தாலே நாம் ஒன்று கூட்டிவிட வேண்டாமா? அங்கே தடை செய்யப்படுகிறது என்று சொன்னால் தக்கப்புர், பெருமை அங்கே அவரை தடுக்கிறார். ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். பெருமை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபைக்கு ஒரு சஹாபி சிறிய நாட்டினுடைய பட்டாடை உடுத்தி வருகிறார். அந்த பட்டாடை, அந்த ஆடையை பிடிச்சு இழுத்து ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இது பெருமைக்காக உடுத்துகின்ற ஆடை அல்லவா கேட்டாங்க. இது பெருமைக்கு பிறகாரர்கள் உடுத்துகின்ற ஆடை அல்லவா? அவருக்கு கேட்ட உடனே சஹாபி கேட்டாங்க, நான் சொல்லலாம், பெருமைக்காக உடுத்துகின்ற ஆடை நான் தடுத்துக் கொள்கிறேன். அங்கிருந்து சஹாபாக்களும் கேட்டாங்க, அப்படின்னு சொல்லி சொன்னா நாங்க மக்களுக்கு மத்தியில ஒரு நல்ல ஆடை உடுத்துறமே, அது பெருமையா போயிருமா? வாகனங்கள்ல நாங்க பிரயாணிக்கின்றோமே, நல்ல வாகனங்கள், உயர்தரமான வாகனங்கள்ல பிரயாணிக்கின்றோமே, அது பெருமையாயிருமா அப்படின்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இருக்கின்ற நிஅமத்தை அம்மா பி நிஅமத்தி ரப்பிக ஃபஹதிஸ், அல்லாஹ் சொல்கிறான், என்னுடைய நியாமத்துகளை நீங்கள் வெளிப்படுத்துங்கள். மக்களுக்கு மத்தியிலே இருக்கின்ற நியாமத்துகளை வெளிப்படுத்துகின்ற அடிப்படையிலே நீங்கள் உடுத்துகின்ற ஆடை பெருமையாக ஆகாது, நீங்கள் பயணிக்கின்ற வாகனம் பெருமையாக ஆகாது. எப்பொழுது அது பெருமையாக ஆகும் தெரியுமா? அடுத்தவர்களுக்காக காட்ட வேண்டும் என்ற எண்ணத்திலே அணிகின்ற ஆடை பெருமைக்குரியது. அடுத்தவர்களுக்காக காட்ட வேண்டும் என்ற எண்ணத்திலே வாங்குகின்ற வாகனம் பெருமைக்குரியது. வாகன விஷயத்தில் ரொம்ப கவனமா இருக்கு. இன்னைக்கு என்ன செய்யறாங்க? நல்ல விலை உயர்ந்த வாகனம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதை உடுத்துவதற்கு முடியாதவர்கள், அதை வாகனம் வாங்குவதற்கு இயலாதவர்கள், என்னத்தையும் இப்படி ஒரு ஆடை இருக்குங்கிறத காட்டிக்கிறதுக்காக வாங்கினார்னா அது பெருமை. எங்கள்கிட்ட இப்படி ஒரு கார் இருக்குது அப்படிங்கிறதுக்காக வாங்கினார்னா பெருமை. ஆனா வாங்குற அளவுக்கு எல்லாம் வசதியை கொடுத்திருந்தாங்க, தாராளமா வாங்கணும், அது பெருமை இல்லை. அடுத்தவர்களுக்காக காட்டுறதுக்காக நம்ம வாங்குறோமே, அதுதான் பெருமை. பெருமைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் கொடுத்தாங்க சஹாபாக்கள்கிட்ட. ரெண்டு விஷயம் தான். ஒண்ணு உண்மையை மறைக்கிறது, இன்னொன்னு அடுத்தவங்களை மட்டும் தட்டுறது. அடுத்தவங்களை இழிவாக்குவதற்காக எந்த செயல் செய்கின்றோமோ அத்தனையும் பெருமையினுடைய அடையாளம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதற்கு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 வருஷம் ஹித்மத் செஞ்சோம். அனஸ் ரலியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய துஆவை பெற்றுக்கிட்டவங்க. அந்த துஆவுடைய பரக்காத்தினால் அல்லாஹ் அவர்களுக்கு பரக்கத் செஞ்சா எந்த அளவுக்கு அப்படின்னா, குடும்ப செல்வங்கள்லயும் அல்லாஹ் பரக்கத் செஞ்சா, பொருளாதார செல்வங்களையும் அல்லாஹ் பரக்கத் செஞ்சா. எந்த அளவுக்கு கிதாபுகள் எழுதுறாங்க. ஜலாலுத்தீன் சுஹைலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த சம்பவத்தை ஜம்உல் ஜவாமிஅ என்ற கிதாபிலே பதிவு செய்கிறார்கள். இந்த வரலாற்றை பதிவு செய்கிறார்கள். அதற்கு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் அவர்களும் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கேன். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் என்ன செய்யறாங்க,
தன்னிட உயர்தரமான குதிரை இருக்கு அப்படிங்கிறத காட்டிக்கிறதுக்காக வேண்டி ஒரு 400 குதிரைகளை, உயர்தரமான 400 குதிரைகளை கொண்டு வந்து அப்படியே அணிவகுப்பு செய்யுங்க தன்னுடைய பணியாளர்களுக்கு சொல்றாங்க. அதாவது அனுசரியாக 10 வருஷம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பணிவிடை செய்து நபியினுடைய துஆவை பரக்காத்துகளை பெற்றுக்கொண்டவர்கள். பரக்கத்தை பெற்றுட்டோம். எந்த அளவுக்கு சொல்லப்படுதுன்னா குடும்ப செல்வத்தை அல்லாஹ் கொடுத்தருமா. 100 வயசுக்கு ஆயுள் செல்வத்தை எல்லாம் கொடுத்திருந்தா. 100 வயசுக்கு மேல வாழ்ந்தாங்க. அவங்களுக்கு பிள்ளைங்க 100 பேர், 73 ஆண் மக்கள், 27 பெண் மக்கள். அவங்களுக்கு குடும்ப பொருளாதாரத்தை எல்லாம் கொடுத்திருந்தா, பொருளாதார செல்வத்தை எல்லாம் கொடுத்திருந்தா எந்த அளவுக்கு சொல்லி சொன்னா, எல்லாரும் தோட்டத்திலையும் வருஷத்துக்கு ஒருக்காம அறுவடை. இவங்களுடைய தோட்டத்துல மட்டும் வருஷத்துக்கு 2 தடவை அறுவடை செய்வாங்களா, 6 மாசத்துக்கு ஒருக்கா. அவ்வளவு பறக்க செஞ்சிருந்தாங்க. அவங்களுடைய அறுவடையில விவசாயத்திலையும் பறக்க செஞ்சிருந்தாங்க. ஆனா எந்த பெருமையும் கிடையாது. தன்னடக்கத்தோடு வாழ்ந்தவர்கள் இப்படி ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் முன்னிலையில் அமர்ந்திருக்கின்ற போது அவன் தன் பெருமையை காட்டுவதற்காக வேண்டி குதிரைகளை அணிவகுப்பு நடத்திவிட்டு நடத்தினதோடு விட்டுறலாம். சும்மா இல்லாம சில பேர் பைக் வாங்குவாங்க. குறை சொல்றதுக்காக சொல்லலாம், எல்லாம் பாதுகாக்கணும். படிப்பனைக்காக சொல்றேன். பைக்கை வாங்கி கொண்டு வந்து அதை என்ன செய்வாங்க, ரைஸ் பண்ணிட்டு எப்படி என் வண்டி கேட்பாங்க இல்லையா, எப்படி என் வண்டி அவர்கிட்ட கேட்பாங்க இல்லையா. அந்த மாதிரி அந்த ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் கேட்டாராம், இந்த மாதிரி குதிரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்துச்சா அப்படின்னு கேட்டாங்க. என்ன பெரும் நபி இருந்துச்சா இப்படி உயர்தரமான குதிரைகள். அதான் அனஸ் ரலியல்லாஹு சொன்னாங்க, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக இதைவிட சிறந்ததையெல்லாம் நபி இடத்திலே நான் பார்த்திருக்கிறேன். எதையும் அவர்கள் தன் கையிலே வைத்துக் கொண்டது கிடையாது. தேவையுடையவர்களுக்கு உடனடியாக கொடுத்து விடுவார்கள். தேவையுடைய மக்கள் கேட்டால் வழங்கி விடுவார்கள். வள்ளல் பெருந்தகை வள்ளல் பெருந்தகை தன் கையிலே தனக்கென்று எதையும் சேகரித்து வைத்துக் கொள்ள மாட்டார்கள். இதை விட சிறந்ததையெல்லாம் நான் பார்த்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபை பார்த்து, நீ உன்னிடம் இருக்கக்கூடிய இந்த குதிரைகளை காட்டுகிறாயே, என் நபியிடத்திலே இதை விட சிறந்ததை நான் பார்த்திருக்கிறேன். மட்டுமல்ல, வாகனம் குதிரை வளர்ப்பவர்கள் 3 விதம் சொல்லி சொன்னார். நாம இன்னைக்கு விளங்கிறதா இருந்தா வாகனம் வாங்குறது 3 விதம். நம்ம பிரயாணம் பண்றதுக்கு வாகனம் வாங்குறது 3 விதம் சொன்னாங்க. ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய பாதையில் தன் வாகனத்தை பயன்படுத்த வேண்டும் என்ற நல்ல எண்ணத்துல தொழுகைக்கு போறதுக்காக பள்ளிவாசல் தூரமா இருக்குது, ஒரு வாகனம் வாங்கினார். இல்ல அல்லாஹ்வுடைய பாதையில போறதுக்காக ஒரு வாகனம் வாங்கினார். இல்ல நல்லடியாக நல்லவர்கள் தேவையுடைய மக்களுக்கு ஒரு உதவியா இருக்கிறதுக்காக ஒரு வாகனம் வாங்கினார். அல்லது என் குடும்பத்தை என்னுடைய அமைப்புல நான் கூட்டிட்டு போவேங்கிற நல்ல எண்ணத்துல ஒரு வாகனம் வாங்கினார், ஒரு கார் வாங்கினார். சுப்ஹானல்லாஹ் சொல்லப்படுகிறது. அதற்கு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன நான் கேட்டிருக்கிறேன், அந்த வாகனமும் அவருடைய அமலாக ஆக்கி அல்லாஹ் நாளை மறுமையிலே நன்மையின் தராசில் இருப்பான் சொன்னாங்க. அந்த குதிரையின் மாமிசம், எலும்பு, தோல், அதன் போடுகின்ற விட்டை முதற்கொண்டு நெருக்கப்படும் என்று சொன்னாங்க. இன்னைக்கு நம்ம விளைக்கிறதா இருந்தா அந்த காரனுடைய போல்டு, நட்டு எல்லாமே நெருக்கப்படும். அல்லாஹ்வுடைய பாதையில் பயன்படுத்துவதற்காக வாங்குகின்ற வாகனத்திற்கு கிடைக்கக்கூடிய நன்மை. 2வது வகைகள் இருக்கிறாங்க, தான் தேவைக்காக வாங்கினாங்க. தான் தேவைன்னா என்ன, வெளியே ஆபீஸ் போறதுக்காக வாங்கினாரு, பஸ்ல போனா லேட் ஆகுது, சிரமமா இருக்கு, அதனால ஒரு பைக் வாங்கினாரு, ஒரு கார் வாங்கினாரு. இவங்களுக்கு எந்த நன்மையும் கிடையாது, எந்த தீமையும் கிடையாது. அனஸ் ரலியல்லாஹு சொன்னாங்க, எந்த நன்மையும் கிடையாது, எந்த தீமையும் கிடையாது. 3வது வகைகள் இருக்கிறார்கள், தங்களுடைய பெருமையை காட்டுவதற்காக வாகனம் வாங்குகிறவர்கள். அவர்களுடைய இருப்பிடம் நரகம் என்று சொன்னார். அவர்களுடைய இருப்பிடம் நரகம் என்று சொன்னார்கள். அவர்களை நரகத்திற்கு இழுத்துச் செல்லும் என்று சொன்னார்கள். ஹதீஸிலே வருகிறது, சொர்க்கத்திற்கு செல்லக்கூடியவர்கள் எத்தனை பேர்கள் இருந்தாலும், கடுகளவு பெருமை இருந்தாலும் கூட அவர் சுவனம் செல்ல முடியாது. பெருமை இல்லாத வாழ்க்கை வேண்டும் சகோதரர்களே, பெருமை இல்லாத வாழ்வு வேண்டும். நமக்கு ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நாம் ஒவ்வொன்றையும் உரசி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொன்றையும் உரசி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் சொல்லிவிட்டு சொன்னார்கள். அதை கேட்டவுடன் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபினுடைய முகம் மாறிவிட்டது. கோபம் கொண்டவராக, அனஸே, நீங்கள்
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணிவிடை செய்தீர்கள் என்ற ஒரே காரணத்தினால் உங்களை உயிரோடு விடுகிறேன். அப்துல் மலிக் இப்னு மர்வான் அவர்கள் எனக்கு தபால் எழுதினார், உங்கள் நல்ல விதமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று தபால் எழுதினார், அதனால் உங்களை நான் உயிரோடு விடுகிறேன் என்று சொன்ன பொழுது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், உன்னுடைய தீங்கு ஒரு கடுகளவு கூட என்னை தொடாது, மட்டுமல்ல உன்னுடைய தீய பார்வை கூட என்னை நீ பார்க்க முடியாது என்று சொன்னார்கள். இதை கேட்ட உடனே அதிர்ச்சி அடங்கி அப்படியே மௌனமா உட்கார்ந்துட்டார் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப். என்ன நினைச்சாரோ தெரியல. இந்த வரலாறுல இன்னொன்னும் வருது, அதை நான் பின்னாடி சொல்றேன். அமைதியா இருந்து சொன்னாரு, அந்த துவாவை எனக்கும் கொஞ்சம் கற்றுக் கொடுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு ஒரு துவா சொல்லி தந்திருக்கிறாங்க, அந்த துவாவை நான் இதில் ஓதிக்கிட்டு வர்றேன். அந்த துவாவை கொண்டு எந்த ஆட்சி அதிகாரிகளுடைய அதிகாரமும் என்னை ஒன்றும் செய்யாது, ஷைத்தானுடைய தீங்குகளும் ஒன்றும் செய்யாது. அந்த துவாவை அனுதினமும் நான் ஓதிக்கிட்டு வர்றேன்னு சொன்னாங்க. இந்த ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் அமைதியா இருந்துட்டு திடீர்கிட்ட வராங்க, அமைதியா இருந்துட்டு சொன்னாரு, அந்த துவாவை எனக்கு கற்றுக் கொடுங்க. உனக்கு நான் கற்றுக் கொடுக்க மாட்டேன். போயிட்டு அந்த சபையோட முடிஞ்சு அந்த பணியாளர் கேட்டாரு, பேசுறாரு, உங்கள்கிட்ட ஏன் ஆளை சும்மா விட்டீங்க? இல்லப்பா, நானும் உண்மையிலே அவர் ஏதாவது செஞ்சிடலாம் தான் பார்த்தேன், பின்னாடி 2 சிங்கங்கள் என்று கண்டிப்பதை கண்ணால் கண்டேன் என்று சொன்னார். பயந்துட்டார். அவரை தொடப்போகின்ற பொழுது, எட்டி விடலாம் என்று எத்தனைக்கின்ற பொழுது சிங்கங்கள் கர்ஜிக்கின்ற காட்சியில் கண் முன்னால் காட்டப்பட்டது. வரலாறு இன்னொரு இடத்துல சொன்னாங்க. கடைசி அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத்தாகின்ற பொழுது சக்கராத்துடைய நேரத்தில் தன்னுடைய காதிம் அழைக்கிறாங்க. அழைச்சு கேட்டாங்க, உங்களுக்கு ஏதாவது நான் செய்யணுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு 10 வருஷம் நான் கிதுமத் செய்தது போன்று நீங்க எனக்கு 10 ஆண்டு காலங்கள் பணிவிடை செய்திருக்கிறீர்கள், உங்களுக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் என்ற ஆசை, நீங்க எதை வேண்டாலும் கேளுங்க. இந்த நிலைமையில எப்படிப்பட்ட நிலைமையில பெரிய செல்வத்தை கடன் சொல்லியிருந்தாங்க. பெரிய செல்வத்தை, பல சொத்துக்களுக்கு அதிபதி, விவசாயம், வருடத்துல எல்லாரும் ஒரு தடவை அறுவடை பண்ணா அவங்க 2 தடவை, அதாவது 1க்கு 2 மடங்கு எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறான் வருமானத்தை. தன்னுடைய பணியாளத்தை கூப்பிட்டு கேட்கிறாங்க, என்ன உங்களுக்கு வேணும்னு கேட்கிறாங்க. அவங்க துனியாவை கேட்கிறாங்க, துவாவை கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க அந்த துவா. அது ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் கற்றுக் கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்க, எனக்கு கற்றுத் தருவீங்களான்னு யோசனையா இருக்கு, எனக்கு சொல்லி தருவீங்களா? ஆனா நீ அதுக்கு தகுதியான ஆளப்பா. அவனுடைய பெருமை இருந்தது, அதனால அவனிடம் நான் அந்த பொக்கிஷத்தை கொடுக்கவில்லை. உன்னிடம் பணிவு இருக்கிறது, உனக்கு கற்றுத் தருகிறேன் என்று அந்த துவா கொடுத்தாங்க. அருமையாளர்களே, ஷேகுமாரிடத்திலே மாமூலாக கிடைக்கின்ற அமல்களை விட சில பொக்கிஷங்கள் புதைந்திருக்கிறது. அவ்வளவு சீக்கிரம் எல்லாத்துக்கும் கொடுக்க மாட்டாங்க. டெஸ்ட் வைப்பாங்க, எல்லாத்துலையும் பாஸ் ஆகணும். குறிப்பா இந்த பெருமையை விட்டு பாஸ் ஆகணும். ஒரு ஷேகடத்துல ஒரு பெரிய ஆளில் என்ன செஞ்சார்? பையத்தாக போனார். ஷேகடத்துல ஒரு பெரிய ஆளில் பையத்தாக போனார். சொன்னாங்க, நீங்க பெரிய அஜர்த்து, உங்களுக்கு நான் பையத்து பண்ணி அது எப்படி சாத்தியமா? இல்ல எனக்கு பையத்து கொடுங்க. அப்படியா? சரி, ஒரு 3 நாள் இங்கே தங்கணுங்க, நீங்க என்கிட்ட தங்கணுங்க. சரி தங்க சொல்லு, தங்குறேங்க. ஒரு அவராதை கொடுத்து ஓதிக்கிட்டு வாங்க. ஒரு அவராதை கொடுத்து பள்ளியாசல் ஓதி காலம் உட்காந்து ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க. அவருடைய முறிவுகளை போக சொன்னாங்க, சாதிகளை போக சொன்னாங்க. அவர் தலையில குப்பையை அட்டிக்கிட்டு போகையில் அவர் தலையில போட்டிருக்காங்க. பெரியாஜ் இருக்குங்க, ஊரே மதிக்கிறாரு. உட்கார்ந்து அவராக ஓதிக்கிட்டு இருக்கிறாரு. என்ன செய்ய சொன்னாங்க? சரி, பூட்டி அள்ளி கொண்டு போற குப்பைய எங்க கொட்டணும்? குப்பை தொட்டியில கொட்டணும். ஆனா எங்க கொட்ட சொன்னாங்க? அவர் தலையில கொட்டி விடுங்க, தலையில கொட்டி விடுங்க. உட்கார்ந்து அப்படியே உருக்கமா ஓதிக்கிட்டு இருக்கிறாரு. பொலன்னு கொட்டுது. கண்ணை முடிச்சு பார்த்தா என்னங்க? குப்பை. சரியான டென்ஷன். உங்களுக்கு கண்ணு பார்வை தெரியாதா? கண்ணை எங்க வச்சிருக்கிறீங்க? புரடிலையா வச்சிருக்கிறீங்க அப்படின்னு கேட்டாரு. அவன் சேர்த்து சொல்லிட்டாங்க, அவர் என்ன செஞ்சாலும் நீங்க எதுவும் என்ன செஞ்சிடக்கூடாது, கோபப்பட்டுறக்கூடாது. புரியுது இருந்து சொல்லிட்டாங்க. சரி, அமைதியா இருந்துட்டாங்க. சேர்த்து கேட்டாங்க, திட்டினாரு பாவா. சரி, நாளைக்கும் அவர் தலையில குப்பையை போட்டுங்க, நாளைக்கும் தலையில குப்பையை போட்டுங்க. அதனால பயந்துறாரு. பயத்து வாங்க குப்பையை நாளைக்கு கொட்டிடுவாங்களோ? நமக்கு இல்லை, தர்பியத்து நடக்குது.
தெரியும், யாருக்கு எப்படி தர்பியத்து செய்ய வேண்டும் என்று தெரியும். தன்னுடைய விலாயத்தை அல்லாஹ் கொடுப்பதாக இருந்தால் தூக்கி சும்மா கொடுத்து விடுவானா ரப்பு? இந்த உலகத்திலே விலாயத் என்பது சாதாரணமாக கிடைக்கக்கூடிய விஷயமா? சும்மா கொடுத்துருவானா ரப்பு? நம்ம வீட்டுல தண்ணி குடிக்கிறதுக்கு வெயில் காலம், கொஞ்சம் குளிர்ச்சியா தண்ணி குடிக்கிறதுக்கு மண்பானை வாங்க வேண்டி இருக்குது. போய் அந்த மண்பானை அடிக்கக்கூடிய இடத்துல அந்த மண்பானை எடுத்து செய்யறோம், தட்டி பார்க்கிறோம், சுண்டி பார்க்கிறோம், உத்து பார்க்கிறோம். திருப்தி ஆயிடுச்சு, ஒரு பானை எடுத்தாச்சு. அப்படி திருப்தியா இருக்கா? அந்த மண்பானை அடிக்கிறவன் போய் இது நல்ல சட்டி தானே, கொஞ்சம் பார்த்து சொல்லுப்பா. எவ்வளவு? 300 ரூபாய் சட்டி. 500 ரூபாய் சட்டிக்கு எத்தனை டெஸ்ட் வைக்க வேண்டி இருக்குது? அந்த டெஸ்ட் வச்சதுக்கு பின்னாடி திருப்தி ஆகுச்சா? மனசு திருப்தி ஆகல. அந்த மம்பான செஞ்சவனே போய் கேட்கறது நல்ல சட்டிதானா? நல்ல சட்டிதான் பாய். அதுக்கப்புறம் எடுத்துட்டு வரோம். எதுக்கு? தண்ணி ஊத்தி குடிக்கிறதுக்கு தேர்வு செய்யக்கூடிய மண்பானைக்கு இவ்வளவு தேர்வுகள் என்று சொன்னால், தன்னுடைய பிரதிநிதியாக, தன்னுடைய நேசராக, தன்னுடைய வடிவுக்காக, தன்னுடைய அவுலியாவாக அல்லாஹ் தேர்வு செய்வதற்கு சும்மா தந்துருவானா? விலாயத்தை விட மாட்டாங்க. நம்மள்ட்ட இருக்கிற தாங்கிற அகம்பாவத்தை அழித்ததற்கு பின்னால் தான் விலாயத் என்ற பொக்கிஷத்தை அல்லாஹ் கையிலே கொடுப்பார். அல்லாஹ் விலாயத் என்ற பொக்கிஷத்தை அல்லாஹ் கொடுப்பார். அருமையானவர்கள், தான் என்ற அகம்பாவம் இருக்கிறது, அது மிக மிக மோசமானது. மிக மிக மோசமானது, விளங்கிக் கொள்ளுங்கள். மிக மிக மோசமானது. அதற்கு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரியாவின் பட்டுடத்தில் வந்த அந்த சஹாபிக்கு ஒரு அற்புதமான உபதேசம் செய்கிறார்கள். அந்த பெருமையை பெற்ற அற்புதமான உபதேசம் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய மௌத்துடைய நேரத்திலே தன் பிள்ளைகளை அழைத்து அவர்களுக்கு ஒரு உபதேசம் செய்தார். ஒரு 4 விஷயத்தை சொன்னாங்க. 2 செய்ய, 2 செய்யாதீங்க. மௌத்துடைய நேரத்தில் என்ன சொன்னாங்க? நான் பிள்ளைகளை கூப்பிட்டு வசியத்தை செய்யறாங்க, நசீஹத் செய்யறாங்க. என்ன சொன்னாங்க? 2 செய்ய, 2 செய்யாதீங்க. என்ன 2 செய்யுங்கன்னு சொன்னா, அல்லாஹ்வை முழுசா நம்புங்க. அல்லாஹ்வை முழுசா நம்புங்க. 2வது, அல்லாஹ்வையே வணங்குங்க. செய்ய வேண்டிய 2 என்ன? அல்லாஹ்வை முழுசா நம்புங்க, அல்லாஹ்வே முழுசா வணங்குங்க. இந்த 2ஐயும் செய்யுங்க. 2 செய்யாதீங்கன்னாங்க. 1, அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதீங்க, அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதீர்கள். இன்னொன்னு, பெருமை கொள்ளாதீர்கள். பெருமை கொள்ளாதீர்கள். பெருமை எவ்வளவு பெரிய ஆபத்து என்று சொன்னால், பெருமை எவ்வளவு பெரிய ஆபத்து என்று சொன்னால், யாரிடத்திலே பெருமை இருக்கிறதோ அவரிடத்திலே இணை வைக்குதல் வந்துவிடும். கொண்டு போய் தள்ளிடும். ஷைத்தான் முஅல்லிமுல் மலக்கூத், மலக்குமார்களுக்கெல்லாம் பாடம் நடத்துவார். இடைவிடாத இபாதத்து செய்தவன், அல்லாஹ்வை கண் சிமிட்டும் நேரம் கூட ஓய்வில்லாமல் வணங்கியவன் ஷைத்தான். அவனிடத்திலே பெருமை வந்தது. அல்லாஹ் சொல்கிறான், அபா வஸ்தக்பர வகான மினல் காஃபிரீன். அவன் எனக்கு மாறு செஞ்சுட்டான் பெருமையின் காரணமாக. இன்னும் வகான மினல் காஃபிரீன், அவன் என்ன செஞ்சுட்டான்? இறை மறுப்பாளனாக ஆகிவிட்டான். பெருமை என்ன செஞ்சிடும்? இணை வைப்பாளராக நம்ம ஆகிடும். அபா அப்துல்லா உந்தலிஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அருமையானவர்களே, அபா அப்துல்லா உந்தலிஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எந்த அளவிற்கு பெரிய ஷேக் என்று சொன்னார், எந்த அளவிற்கு பெரிய ஷேக் என்று சொன்னார், விளங்கிக் கொள்ளுங்கள். எந்த அளவிற்கு பெரிய ஷேக் என்று சொன்னால், பகதாத் நகரத்திலே அவர்களுடைய தலைமையில் தான் அனைத்து மதரசாக்களும் நடந்தது, அனைத்து கான்காக்களும் நடந்தது. பகதாத் பெரிய ஷேக். அதற்கு ஷிபிலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க விஷயத்தை. எங்க ஷேக் வெளியூருக்கு கிளம்புறாங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட 12,000 பேர் ஒன்னா கிளம்பும், ஆயிரக்கணக்கான பேர் ஒன்னா கிளம்பும் ஷேக்கோட. நாகூரில் இறங்கி இருக்கக்கூடிய ஷாவுல் ஹமீத் பாதுஷா நாயகம் கத்தசுல்லாஹ் சதவுல் அசீஸ் அவர்களோடு 400 பக்கீர்கள் கூட வந்தாங்க. அவங்க 400 பேர் பக்கீர்ஸா கிடையாது, 4 பேரும் மகா திருடர்கள், வழிப்பறி செய்யக்கூடிய ஆளுகள். அவங்களுடைய ஷேக் நாகூர் பாதுஷா நாயகத்துடைய ஷேக் அந்த 400 பேர் என்ன செஞ்சாங்க? தௌபா செஞ்சு கலிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வந்தாங்க. இவங்க அல்லாஹ்வுடைய பாதையில பரப்புற தீனை பரப்புறன்னு அந்த 400 பேரை இவங்க கூட கூட்டிட்டு போங்கன்னாங்க. அப்பா அந்த 400 பேருக்கு இன்னைக்கும் நான் ஒரு தியானத்துக்கு போனீங்கன்னு சொல்லிட்டோம்னா ஒரு இடம் எனக்கு அடையாளம் காட்டப்பட்டுச்சு. அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நாம பார்ப்போம் தியானம் செஞ்சு அந்த இடத்துல அடையாளம் காட்டப்பட்ட தியானத்தை அவங்க கூட அந்த 400 பேருக்கும் அவங்களுக்கு சமைச்சு கொடுக்கறதுக்காகவே ஒருத்தர் கூடவே வந்திருக்கிறார். உயரமான இடத்துல நிக்கையில ஷேக் கூப்பிட்டாங்களாம்,
இறங்கி வர்றதுக்கு நேரமாகும் அங்கிருந்து குதிச்சுட்டாங்க, அப்படியே ஷஹீதாயிட்டாங்க. எவ்வளவு பெரிய இத்தாஅத் ஷேഖுக்கு எந்த அளவுக்கு இத்தாஅத் செஞ்சிருக்கிறாங்க. ஷேഖுடைய சப்தம் கேட்ட உடனே இறங்கி வந்தா நேரம் ஆயிருந்து குதிச்சுட்டாங்க, அதெல்லாம் ஷஹீதாயிட்டாங்க. அங்க அவங்களுடைய மக்பரா அரசு அறிவு கேட்டா மாதிரி தெரியும், இதெல்லாம் சாத்தியமான தெரியும். அறிவோட ஒத்து பார்த்தோம்னு சொன்னா நம்ம அல்லாஹ் அடைய முடியாது. அறிவோட ஒத்து பார்த்தோம்னு சொன்னா அல்லாஹ் அடைய முடியாது. சில விஷயங்கள் இருக்கிறது அறிவுக்கு சம்பந்தம் இல்லாம இருக்கும், சொல்றாங்களா செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். ஒழு எதை கொண்டு செய்யணும் சொல்லுங்க? தண்ணி கிடைக்காது டைமும் செய்யணும். எதை கொண்டு செய்யணும்? தண்ணீருடைய இடத்துக்கு மண்ணு பூர்த்தி செஞ்சிருமா? ஏன் தண்ணீர்ல குளிக்க முடியல, மண்ணில தலையில கொட்டிக்கிறீங்க, அதுக்கு போகுமா? செஞ்சுதான் ஆகணும். ஏன் அதெல்லாம் சொல்லிட்டான், அவ்வளவுதான். அங்க அறிவுக்குள்ள வேலை கொடுக்க கூடாது. அறிவு இருக்கிறதே சில நேரத்தில் என்ன செய்தான், அறிவுக்கு வேலை கொடுத்தான். என்ன வேலை கொடுத்தான்? ஒரு மண்ணால படைக்கப்பட்ட ஆளு, நான் நெருப்பால படைக்கப்பட்டவன். என்ன ஆனா அடியேட்டு போயிட்டாங்க, சகோதரர் அடியேட்டு போய்விட்டாங்க. இடம் அளிப்பாளராக ஆகிவிட்டாங்க. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாங்க. அல்லாஹ் அங்கே பெருமை பொறாமைக்கு என்ன காரணம் சொன்னா, அல்லாஹ் நம்மளை பலகீனமானவனா படைச்சிட்டு என்னுடைய சேர்த்து சொன்னாங்க, என்னுடைய கலீஃபாவாக ஆகிட்டேன்னு சொல்லி சொன்னாங்க. மனித சமுதாயத்தினுடைய கலீஃபாவாக ஆகிட்டேன்னு சொல்லி சொன்னாங்க. பொறுக்க முடியல, தாக்க முடியல. அருமையானவர்களே, விளங்கிக் கொள்ளுங்கள். ஆக தற்பெருமை என்பது, பெருமை என்பது பெரிய ஒரு அழிவை ஏற்படுத்திவிடும். பெருமையில்லாத வாழ்வு வேண்டுமே, பெருமையில்லாத வாழ்வு வேண்டுமே. அல்லாஹ் இந்த முஷாயிஃபார்களுடைய புரட்டினால், இந்த மஜ்லிஸுக்கு புரட்டினால் பெருமையில்லாத வாழ்வை நமக்கு தந்தல் புரிவானாக. பகதாதுடைய அந்த நகரத்திலே அனைத்து மதரசாக்களும் அபு அப்துல்லா முஹ்தலிஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்களுடைய மேற்பார்வையிலே நடந்து கொண்டே இருந்தது. மேற்பார்வையிலே நடந்து கொண்டே இருந்தது. அங்க நடக்கக்கூடிய காட்காக்கள் அத்தனையே அவருடைய மேற்பார்வையிலே நடந்து கொண்டே இருந்தது. அதற்கு ஷிபிலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், 400 பாதுஷா ஆயிரம் அவர்களோடு வந்தவர்கள் 400 பேர்கள். என்னுடைய ஷேக் வெளியிலே கிளம்பினா கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேர்கள் வெளியிலே சென்றார். விளங்கிக் கொள்ளுங்கள், பெருமை என்பது உள்ளம் சார்ந்த ஒரு நோய், உள்ளம் சார்ந்த ஒரு நோய். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரெண்டே விஷயம் தான், உண்மையை மறைக்கிறது, அடுத்த ஒரு மட்டம் கட்டுறது. இந்த ரெண்டுமே பெருமையில கட்டப்பட்டிருந்தாங்க. அல்லாஹ் அந்த உலகினத்தை விட்டும், அந்த அசிங்கத்தை விட்டும், அந்த பெருமையை விட்டு நம்மை பாதுகாப்பானாக. உண்மையை மறைக்கின்ற அவலநிலையை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பானாக. உண்மையை உண்மையாக உறக்க சொல்கின்ற பாக்கியத்தை தந்தல் புரிவானாக. அடுத்தவர்களை மட்டம் தட்டாமல் பணிவோடு வாழ்கின்ற பாக்கியத்தை நமக்கு தந்தல் புரிவானாக. அப்ப ஷேக் அவர்கள் என்ன செய்கிறார்கள், ஒரு நாள் பிரயாணம் கிளம்புகிறார்கள். ஷிபிலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் கிட்டத்தட்ட 12,000 பேர் எங்களுடைய ஷேக்கோடு அந்த பிரயாணத்துக்கு இருந்தோம். எத்தனை பேர்? கொஞ்சம் யோசிச்சுப்பார், கொஞ்சம் யோசிச்சுப்பார். 12,000 பேர் கிளம்புறாங்க ஒரு சஃபர். பகதாதுடைய அனைத்து மதரசாக்கள், கான்காக்கள் அத்தனையுமே அவர்களுடைய தலைமையிலே நடக்கும், சீரும் சிறப்புமாக நடந்து கொண்டிருக்கிறது. அவர்களுடைய கடைக்கண் பார்வை கிடைப்பதற்காக எத்தனை பேர்கள் காத்து கிடக்கிறார்கள். அவ்வளவு பெரிய ஷேக் அபு அப்துல்லா முஹ்தலிஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பிரயாணம் கிளம்புகிறார்கள். அவர்களோடு 12,000 பேர் பிரயாணம் கிளம்புகிறார்கள். அதில் ஷிபிலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒருவர். சென்று கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு ஊரை கடக்கின்றார்கள். ஷேகுடைய நிலைமை மாறிவிட்டது. அந்த ஊரிலே கிணற்றிலே தண்ணீரை இறைத்துக் கொண்டு இருந்த ஒரு பெண்ணின் மீது பார்வைப்பட்டு அந்த பெண்ணின் மீது ஆசை கொண்டு விட்டார். சொன்னார்கள், இந்த பெண்ணை நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும், சென்று பேச்சுவார்த்தை நடத்தலாம் என்று செல்கின்ற அவர்களுடைய நிலை மாறுகிறது. சாதாரண விஷயம் அல்ல பெருமையானவர்களை, சாதாரண விஷயம் அல்ல. அந்த பெருமை என்பது எவ்வளவு பெரிய ஆபத்தானது என்று சொன்னார். பக்குவம் அடைந்த ஷேகுமார்களையும் கொஞ்சம் பதம் பார்த்திருக்கிறார். அல்லாஹ் பாடங்களிடத்தை இருக்கிறார். இந்த உம்மத்திற்கு அந்த ஷேகுமார்கள் என்ன ஷேகே இப்படியா, அவன் பொண்ணை லவ் பண்ணியிருக்கிறாரா, அப்படி செய்தா வசவசாவை போட்டக்கூடாது. பக்குவம் அடைந்த ஷேகுமார்களுடைய உள்ளத்தையும் அல்லாஹ் அந்த பெருமையை அசைத்திருக்கிறது. அல்லாஹ் அவர்களின் மூலமாக
மூலமாக பாடம் நடத்தி இருக்கிறார். அந்த பாடம் இந்த உம்மத்திற்கு படிப்படையாக அமைந்திருக்கிறது. கிதாபுகளிலே அந்த வரலாற்றை தெளிவாக எழுதுகிறார். நிலை மாறிவிட்டது. நிலை மாறியதற்கு பின்னால் அந்த பெண்ணின் தந்தையிடம் சென்று பெண் கேட்கிறார். சரி, தந்தைக்கு அவர் ஒரு நசராணி. தந்தை கூறுகிறார், என் பெண்ணை மனம் முடிக்க வேண்டும் என்று சொன்னால் சில நிபந்தனைகள் இருக்கிறது. என்ன நிபந்தனை சொல்லுங்க? ஒண்ணும் இல்லை, ஒரு குறிப்பிட்ட கால வரையும் பண்ணி மேய்க்கணும். ஒரு குறிப்பிட்ட கால வரையும் பண்ணி மேய்க்கணும். சாப்பாடு உங்களுக்கு தனியா தரமாட்டேன். அந்த பண்ணிக்கு என்ன உணவு வைக்கப்படுமோ அதே உணவு உங்களுக்கு தரேன். அந்த நிபந்தனையை சொன்ன உடனேயே உயிர்களமா ஆடிட்டாங்க. ஆமா, வேணாம் பாவம் சொன்னாங்க. இல்லை இல்லை, என் நிலைமை அதே நிலைமையில் நிலைத்திருக்கிறது. இதெல்லாம் திரும்பி சென்று விடுங்கள் என்று சொன்னாங்க. பகதாதுக்கு திரும்ப சென்று விடுங்கள், என்னை இன்று விடுங்கள். மனதில்லாமல் ஷேகனுடைய உத்தரவுக்கு கட்டுப்பட வேண்டுமே என்ற ஒரே சொல்லிற்காக இந்த ஷேக அங்கே விட்டு விட்டு திரும்பி விட்டோம். சரியா ஒருவர் தான் என் ஷேகை நான் நிலைமையிலே விட்டு வந்தேனே, அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று கற்று வர வேண்டும் என்று அந்த நாட்டிற்கு சென்றார். அந்த நாட்டினுடைய நுழைவாயில ஒருத்தர் பண்ணி வச்சிருக்காரு. அவங்க போய் கேட்காங்க, நான் அடையாளம் என்னோட ஷேகை விட்டுட்டோம், அவங்களை பார்க்கறதுக்காக வந்திருக்கிறோம். ஷிவலி, நான் தான் ஒரு துண்டு மட்டும் உடுத்திக்கிட்டு பண்ணி வச்சிருக்கேன். எங்க ஷேக் பல லட்சம் குரானை மனனம் செய்த ஹாஃபில் அல்லவா சொன்னாங்க. ஒரே ஒரு ஆயத்தை தவிர மற்ற எல்லா ஆயத்துமே எனக்கு மறந்து விட்டது. யார் இஸ்லாத்தை விட்டும் வெளியேறி விட்டார்களோ அவர்களை கொன்றாலும் தவறில்லை என்ற ஒரு வசனத்தை தவிர மற்ற எல்லா ஆயத்துகளும் எனக்கு மறந்து விட்டது. பல லட்சக்கணக்கான ஹதீஸை மனனம் செய்தவர்கள் அல்லவா. ஒரே ஒரு ஹதீஸை தவிர்த்து, இதே அர்த்தம் உள்ள ஒரே ஒரு ஹதீஸை தவிர்த்து எல்லா ஹதீஸும் எனக்கு மறந்து விட்டது. அந்த இடத்திலேயே ஷிப்லி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி துஆ செய்கிறார்கள். யா கேட்கிறார்கள், உங்களுக்கு என்ன ஆச்சு, ஏன் இந்த நிலைமைக்கு நீங்க ஆளானீங்க? சொன்னாங்க, நாம் எல்லாம் பிரயாணம் புறப்பட்டு வந்தவங்க வருகின்ற பொழுது ஒரு கூட்டத்தாரை நான் பார்த்தேன். மஜூசிகள், நெருப்பு வணங்கக்கூடிய மக்களை நான் பார்த்தேன். பார்த்த பொழுது நான் அவர்களை கொஞ்சம் இழிவாக பார்த்தேன். நாம ஈமான்ல இருக்கிறோம், அவங்க எல்லாம் ஷிர்க்ல இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இழிவான பார்வை கொண்டு பார்த்தேன். அப்பொழுது என் உள்ளத்தில் இருந்து ஒரு பறவை வெளியேறி போனது போன்று என் ஈமான் வெளியேறியதை நான் உணர்ந்தேன் என்று சொன்னேன். அடுத்தவர்களை இழிவாக பார்ப்பது என்பது அது பெருமையின் அடையாளம். அந்த செயல் ஈமானை இழக்க செய்துவிடும் சகோதரர்களே, ஈமானை இழக்க செய்துவிடும். அல்லாஹ் அந்த நிலையை விட்டு நம்மை பாதுகாப்பானாக, அந்த சூழ்நிலையை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பானாக. அதற்கு பின்னால் நடந்தது தெரியுமா? அதற்கு ஷிப்லி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வந்து சொல்கிறார்கள், இந்த நிலைமையை கேட்டுவிட்டு என் ஷேகை நான் எவ்வளவோ அழைத்தேன், திரும்பி வந்து விடுங்கள் என்று, என்னை விட்டு விடுங்கள், நீங்கள் சென்று விடுங்கள் என்று சொன்னார்கள். நானும் வந்து விட்டேன். ஊரினுடைய எல்லை பகதாதின் எல்லைக்கு வருவதற்குள்ளால் அல்லாஹ்வின் துஆவை அங்கீகரித்து விட்டால் என் ஷேக் திரும்பி வந்து விட்டார்கள். நான் கேட்டேன், அதற்கு உங்களுக்கு வரமாட்டேன்னு சொன்னீங்க, இப்ப வந்துட்டீங்களே என்ன தெரியலப்பா, திடீர்னு பழைய உணர்வுகளை அல்லாஹ் எனக்கு திருப்பி தந்தான், பழைய வெட்கத்தை தந்தான், மறந்த இல்முகளை தந்தான். அதே நிலைமையோடு நான் இப்பொழுது திரும்பி வந்திருக்கிறேன். அல்லாஹ் அந்த பெண்ணினுடைய மோகத்தை விட்டு என்னை பாதுகாத்து விட்டான் என்று சொன்னவர்கள் பகதாதுக்குள்ளே தன் ஷேகோடு நுழைகின்ற காட்சியை பார்த்தவுடன் மக்கள் எல்லாம் குதூகலம் கொண்டு ஷேகை வரவேற்று பூட்டப்பட்ட காட்காக்கள் எல்லாம் திறக்கப்பட்டது. மதரசாக்கள் எல்லாம் அவர்களை திரும்ப தலைவராக ஏற்று தீன் செலுத்தோக்கி கொண்டிருக்கின்ற பொழுது அந்த பெண்ணும் வந்து விட்டார். சில காலங்கள் அந்த பெண் வந்து நிற்கிறார். ஷேக் பார்க்கணும். எந்த பெண்ணை பார்த்து ஷேக் அவர்கள் தன் நிலையை மறந்தார்களோ அந்த பெண் இப்பொழுது சந்திக்க வந்திருக்கிறார். ஷேக் சொன்னாங்க, அந்த பெண்ணின் மூலமாகத்தான் அல்லாஹ் என்னை சோதிச்சான், அல்லாஹ் பாதுகாக்க அந்த பெண்ணை நான் பார்க்க விரும்பல அப்படின்னு சொன்னாங்க. அந்த பெண்ணு சொன்னாங்க, அவங்களை ஒரு தடவையாவது நான் பார்க்கணும் என் மௌத்துக்குள்ளன்னு சொல்லி சொன்னாங்க.
என்ன காரணம்னு கேட்கப்பட்டுச்சு. என்னுடைய கனவில் சொல்லப்பட்டது, இன்னார் உங்கள் மீது மோகம் கொண்டார், அதன் காரணமாக அவருடைய நிலைமைகள் மாறியது, திரும்ப அவருடைய நிலைமைகள் திருப்பி வழங்கப்பட்டது, அவர்களிடம் நீங்கள் சென்று விடுங்கள், அந்த ஈமானை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று எனக்கு கனவிலே சொல்லப்பட்டது. நான் ஈமானை ஏற்றுக்கொள்ள வந்திருக்கிறேன், அவர்களை ஒரு தடவையாவது நான் பார்த்து விட வேண்டும் என்று தவம் கிடக்கின்ற பொழுது ஷேக் சொன்னார்கள், எந்த பெண்ணை கொண்டு அல்லாஹ் என்னை சோதித்தான அந்த பெண்ணை நான் பார்க்க மாட்டேன். எவ்வளவு ஒரு சத்திய சோதனை யோசிச்சு பாருங்க. அந்த அம்மா பார்க்கணும்னு நினைக்குது, இவங்க பார்க்கணும் வேணும்னு நின்றாங்க. ஆனா எத்தனை பெரிய சோதனைக்குள்ளாக்கப்பட்டாங்க. இப்ப அந்த அம்மா வந்து நிக்குது, நான் பார்க்கணும்னு நிக்கிறாங்க, நான் பார்க்க மாட்டேன்னு இவங்க சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ், சத்திய சோதனை இல்லையா? அல்லாஹ் சும்மா விட மாட்டான். பெருமை கல்புக்குள்ள ஒரு ஒரு அணு வந்துருச்சுன்னு வைங்க, அடுத்த தயாராகிக்கிற வேண்டியதும் சோதனைகளுக்கு அல்லாஹ் விட மாட்டான். அல்லாஹ்வுடைய பெருமையை விட்டு நம்மை பாதுகாப்பாங்க. அருமையானவர்களே, இங்கே போட்டி அந்த அம்மா காத்து கிடக்குறாங்க. ஷேக் சொன்னாங்க பார்க்கவே மாட்டேன்ட்டாங்க. சரி, நான் கலிமா சொல்லணும், ஹிஜாப போடுங்க, ஹிஜாபுக்கு பின்னாடி கலிமா சொல்லுங்க. கலிமா சொல்லி அவங்களுக்கு தங்கிறதுக்கு ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டுச்சு. அந்த அம்மா ஒவ்வொரு நாளும் கேட்டு விடுவாங்க, என்னை பார்க்கறதுக்கு ஒரு அனுமதித்தாங்க, பார்க்கறதுக்கு அனுமதித்தாங்க, பார்க்கறதுக்கு அனுமதி கிடையாது 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 கிடையாது. கடைசியில் அந்த அம்மா உடல்நிலை சரியில்லாமல் போய் மௌத்துடைய நேரம், சக்கராத்துடைய நேரம், ஷேக் என்ற அடிப்படை அவங்களுடைய மையத்தாயிட்டாங்க. ஷேக்கை மையத்தாயிட்டாங்க அந்த அம்மா. ஷேக் என்ற அடிப்படையில், தகப்பன் என்ற அடிப்படையில் நான் ஒருவரை பார்க்க வேண்டுமே என்று சொல்கின்ற பொழுது அப்பொழுதுதான் அனுமதிச்சாங்க. அந்த அம்மா சக்கராத்துல இருக்கையில போறாங்க. அந்த அம்மா சொன்னாங்க, சக்கராத்திலேயே என்னால பார்க்க முடியல, கண்ணில் இருந்து வழிகின்ற நீர் உங்கள் முகத்தை மறைத்து விட்டதுன்னு சொல்லி, உங்களை பார்க்க வேண்டும் என்ற ஆனந்தத்திலே ஏற்பட்ட கண்ணீர் உங்கள் முகத்தை மறைத்து விட்டது என்று சொல்லி அந்த அம்மா கனிமா சொல்லி உண்டாகும். யாரையும் இழிவாக பார்த்து விடக்கூடாது. காபிர்களை கூட காபிர்கள் அப்படிங்கிற ஒரு இழிவான பார்வையில் பார்க்க கூடாது. நமக்கு தெரியாது அல்லாஹ் அவங்களுக்கு எந்த ஹிதாயத்தை கொடுத்து, என்ன விலாயத்தை கொடுத்து, எப்படி உயர்த்துவார் நமக்கு தெரியாது. செல்கின்ற பொழுது நாம் பார்க்கின்ற பார்வை ரப்பே இவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்க, இவங்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்திருக்கிற பார்வையில தான் பார்க்கணுமே தவிர்த்து நான் முஸ்லீமா இருக்கிறேன், இவங்க காபிரா இருக்கிறாங்க பார்த்தோம் பாதுகாப்பான அருமையானவர்களே, விலகிக் கொள்ளுங்கள். அடுத்தவர்களை இழிவான பார்வை நம்மளுடைய கல்வை சுத்தப்படுத்த வேண்டும், நம்மளுடைய உள்ளத்தை சுத்தப்படுத்த வேண்டும். எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் ரொம்பவும் கவனமாக இருக்க வேண்டும். பையத்து செய்கின்ற பொழுது நிறைய பேர்களுடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? இன்னைக்கு தரிகாக்குள்ளேயே வேறு ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்னைக்கு எதிர்பார்த்து வர்றது பையத்துக்கு பெரும்பாலும் நம்மளும் நல்லா கராமத்தினாலும் ஜின்னுகளை வசியப்படுத்தணும், ஜின்களை வசியப்படுத்தணும். ஜின்னுட்ட பேச, அதுல ஜின்னுட்ட பேசியிருக்கிறீங்களா? ஏங்க பேசுறீங்களா? ஜின்னுட்ட பேசினா என்ன சொல்லணும்? அல்லாத பேசணும்னு ஆசை இல்லையா? அதே மாதிரி உள்ள நுழையை ஆதாரம் தேடிக்கிட்டு நுழையிறது. பையத்துக்கு என்னங்க ஆதாரம்? ஒரு அழுத்தம் தான் கேட்டாங்க. இது ஆன்மீகத்தில் என்ன ஆதாரத்தின் அடிப்படையில் இருக்காங்க. நமக்கு வழங்கப்பட்ட அமல்கள் அத்தனையுமே ஆதாரத்தின் அடிப்படையில் உள்ளது. அவங்க நான் சொன்னேன், ஹதீஸ்ல வருது, தெளிவாகவே வருது. காலை மாலை தஸ்பியா பையத்து ஆனவுடன் முதல்ல நமக்கு தர்ற அமல் என்ன தருவாங்க? காலமான தஸ்பியா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதற்கு உபஹானி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கேட்கிறாங்க, எனக்கு ரொம்ப வயசாகி போச்சு, அதிகமான நன்மை குறைவான அமல், அதிகமான நன்மை குறைவான அமல், குறைவான அமல் கொண்ட லேசான அமலை சொல்லித்தாங்க நாயகமே, அது எனக்கு அதிகமான நன்மை பெற்றுத் தரக்கூடியதாக இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்ன செய்யுங்க, ஒரு 100 தடவை சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க. அதற்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கபீலாவில் இருந்து உயர்தரமான அரபுகளை, அடிமைகளை உரிமை விட்ட நன்மை உங்களுக்கு கிடைச்சிருந்தாங்க. ஒரு 100 பேரை விலைக்கு வாங்கி உரிமை விட்ட நன்மை உங்களுக்கு கிடைச்சிருந்தாங்க. ஒரு 100 தடவை அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க, 100 தடவை அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க. 100 குதிரைகளை அல்லாஹ்வுடைய பாதையில் வாங்கி அர்ப்பணிச்சு, ஒரு 100 கார், ஒரு கார் வாங்குறதுக்கு நாக்கு தள்ளுது, இஎம்ஐ கட்ட முடியல, அதற்கு அதுக்கு பத்துவா இருக்கா, இப்படி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்து ஒரு 100 தடவை அல்ஹம்துலில்லாஹ் நீங்க சொல்லிட்டீங்கன்னு சொன்னா ஒரு 100 கார் விளைக்கிறதுக்கா சொல்றேன். ஹதீஸ்ல 100 குதிரைகள் வருது. 100 குதிரைகளை வாங்கி அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் அர்ப்பணித்த நன்மையை அல்லாஹ் உங்களுக்கு எழுதுகிறார்.
லா இலாஹ இல்லல்லாஹ் ஒரு 100 தடவை சொல்லுங்க. காரணமான தஸ்பீஹ் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் ஓதிட்டு உட்கார்ந்து இருக்கணும். அந்த நன்மைகளை எல்லாம் பெற்று நம்ம பட்டோலையில பதிவு செஞ்சு உட்கார்ந்து இருக்கணும். லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க. நீங்க வானத்திற்கு பூமிக்கு மத்தியிலே எவ்வளவு இடைவெளி இருக்கிறதோ அந்த இடைவெளிகளை அல்லாஹ் நன்மைகளை கொண்டு நிரப்புகிறார். சுப்ஹானல்லாஹ். வானத்துக்கு பூமிக்கு எவ்வளவு தூரம் சொல்ல முடியுமா? விஞ்ஞானிகள்கிட்ட வேணா நீங்க கேட்கலாம் சொல்றாங்க. விஞ்ஞானிகளே சொல்றாங்க வானம்ங்கிறது ஒண்ணு இல்லைங்கிறாங்க. நாம சொல்றோம் 7 வானம் இருக்குங்கிறோம். ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மேராஜுக்கு செல்கின்ற பொழுது முதல் வானம் கடந்து, 2ஆம் வானம் கடந்து, 3ஆம் வானம் கடந்து, 7 வானங்களை கடந்து, சிதறத்துல் முன்தஹாவை கடந்து அல்லாஹ்வை சந்தித்தேன் என்று பெருமானார் சொல்லி இருக்கின்றார்கள். ஒவ்வொரு வானத்திற்கும் வாயில்கள் இருக்கிறது. அந்த வாயில்களை காப்பதற்கு காப்பாளர்கள் இருக்கிறார்கள், மலக்குமார்கள். அப்படின்னு சொன்னவார்கள் நாங்கள் நம்புகிறோம். வானம் இருக்கிறது. அப்ப நீங்க விஞ்ஞானிகள் சொல்றாங்க வானம் இல்லையே. வானம் இல்லை என்று சொல்லுகிறீர்களே, நாளை நீங்கள் ஆய்வு செய்து வானத்தின் எல்லையை இன்றும் நீங்கள் தொடவில்லை. அந்த தூரத்துக்கு நீங்க என்ன செய்யல, கடக்கல. அதனால உங்களுக்கு தெரியல, அதனால இல்லைன்னு விஞ்ஞானிகளுடைய கூற்று நாளுக்கு நாள் மாறுபடக்கூடியது. உலகம் ஒரு காலத்துல என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, தட்டையானது தாங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, தட்டையானது சொல்லையிலையும் ஏத்துக்கிட்டு சட்ட சமுதாயம், உருட்டையானது சொன்னதையும் ஏத்துக்கிட்டோம். இனி எப்படி மாறணும்னு சொல்லுவாங்க. அவங்க கூற்று மாறக்கூடியது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தை மாறக்கூடியதல்ல, சத்தியமான வார்த்தை. அது நம்பி சொல்லலாம், அல்லாஹ்வுக்கு சத்தியம் என்று சொல்லலாம். பெருமானாருடைய வார்த்தை. வானம் இருக்கிறது, ஒரு வானம் அல்ல 7 வானங்கள் இருக்கிறது. அருமையானவர்களே, விளங்கிக் கொள்ளுங்கள். என்ன சொல்லிக்கிட்டு வந்தேன்? லா இலாஹ இல்லல்லாஹ் ஒரு தடவை சொல்லுங்க. வானத்துக்கும் பூமிக்கு மத்தியில் உள்ள தூரத்தை அல்லாஹ் நன்மையால நிரப்புறோம். அல்லாஹ் அக்பர் ஒரு தடவை சொல்லுங்க. 100 ஒட்டகங்களை குர்பானி கொடுத்த நன்மை அல்லாஹ் பட்டோலையில் இருக்கிறது. நாளையில இவ்வளவு நன்மை அடைந்து மாலையில இவ்வளவு நன்மை அடையக்கூடிய ஒரு இல்லையா? ஆக பையத்து என்பது நம்மளுடைய நல்ல அமல்கள், நமக்கு கற்றுத்தருகின்ற நல்ல அமல்கள் அத்தனையுமே ஆதாரங்களை அடிப்படையாக கொண்டதுதான். அவர்கள் கூறினேன், ஆதாரம் கேட்டவர்கள் கூறினேன், ஆதாரங்களின் அடிப்படையிலே நமக்கு சொல்லித் தரப்பட்டிருக்கிறது இந்த அமல்கள். ஆதாரங்களை தேடினால் ஒவ்வொன்றுக்கும் ஆதாரம் கிடைக்கும். ஆனால் அல்லாஹ்வை தேடுவது எப்போது? நம்ம ஆய்வு முடிந்து விடுகிறேன். ஆதாரங்களை மட்டும் தேடிக்கொண்டிருந்தால் ஆதாரங்கள் கிடைக்கும் நமக்கு. ஆனால் ஆய்வு முடிந்து விடுமே. அல்லாஹ்வை தேடுவது எப்போது? பையத்தினுடைய நோக்கம் அல்லாஹ்வை அடைவதுதான் சகோதரர்களே. இந்த விஷயத்தை என் ஷேഖுடைய மஜ்லிஸ்ல ஷேഖுங்களோட உட்கார்ந்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன். பேச அனுமதி இருந்த பொழுது மக்களுக்கு ஆர்வப்படுத்துறதுக்காக சொல்லிக்கிட்டு இருக்கேன். சொல்லி முடிச்சோம்னு ஷேഖரா சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய பொருத்தம் வேணும் நமக்கு, அதை சொல்லுங்க. அல்லாஹ்வுடைய பொருத்தம் வேணும், அதை சொல்லுங்க. அதுதான் உண்மையான ஒரு ஷேഖுடைய தேற்றம், ஆரம். சகோதரர்களே, தான் மட்டும் பெற்றுக்கொள்வது அல்ல அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை, தன்னை சார்ந்த மக்களையும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தோடு ஐக்கியப்படுத்துவது. அல்லாஹ்வுடைய பொருத்தத்தோடு ஐக்கியப்படுத்துவது. அப்பதான் விளங்குச்சு நமக்கு. நம்ம மரமண்டைக்கு உரைச்சிச்சு. நாம ஓதுகின்ற தஸ்பீஹாத்துகளை நன்மைக்காக ஓதுனோம் என்று சொன்னால் நன்மை நிச்சயம் கிடைத்துவிடும். அது நீங்க விரும்பினாலும் விரும்பாட்டினாலும் ஹதீஸிலே சுபூத்தாக்கப்பட்ட விஷயம், நிர்ணயிக்கப்பட்ட விஷயம், சத்தியமாக்கப்பட்ட விஷயம், உண்மையான விஷயம். நீங்க ஒரு சுபஹானல்லாஹ் சொல்லிட்டு அதுக்கு முன்னால நன்மை கட்டாயம் கிடைச்சே தீரும். ஆனா அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்குமா? அதுதான் இங்கே கேள்விக்குறி. அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்க வேண்டும் என்று ஒவ்வொரு அமல்களையும் செய்ய வேண்டுமே தவிர்த்து எந்த சூழ்நிலையிலும் யாரையும் நாம் இழிவான பார்வை வந்து பார்த்து விடக்கூடாது. இழிவான பார்வை வந்து பார்த்து விடக்கூடாது. நம்முடைய மஷாயிக்மார்களுடைய வரலாறு அதை எப்படியெல்லாம் தாழ்த்தி கொண்டார்கள் தெரியுமா? அதை எப்படியெல்லாம் தாழ்த்தி கொண்டார்கள் தெரியுமா? அதற்கு செய்து அஹ்மது கபீர் ரஹ்மத்துல்லாஹி நம்ம ஷேഖுடைய இந்த மஜ்மாவுடைய வழிகாட்டுதலாக அவர்களுடைய வழிகாட்டுதல் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இஜ்திமா, அவர்களும் அந்த பெயருடையவர்கள் தான். ரிஃபாயி தரீகாவை உருவாக்கியவர்கள் அதற்கு அஹ்மது கபீர் ரிஃபாயி நாயகம் அசீஸ். அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்று வந்து எந்த அளவுக்கு அவங்க மக்கூலியத்தானவங்க, எந்த அளவுக்கு அவங்க ரொம்ப ஒரு இறைநேச செல்வர்னு சொன்னா, ஒரு ஹஜ்ஜிக்கு போயிருக்கீங்க, ஸல்லல்லாஹு வந்து ஜியாரத்துக்கு போய் நிற்கிறாங்க. அப்ப நபி இடத்துல ஒரு கோரிக்கை, ஜியாரத்துல என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நான் நேரடியா வந்திருக்கிறேன், ஒரு இடத்துல நேரடியா நான் முசாஃபஹா செய்யணும் அப்படிங்கிற உணர்வோட போய் நிற்கிறாங்க.
கிதாபுகள் எழுதுறாங்க, இந்த செய்தியை கிதாபுகள் எழுதுறாங்க. நான் நேரடியா உங்களுக்கு வந்திருக்கிறேன், நான் நேரடியா உங்களுக்கு முசாவா செய்யணும் உங்கள்கிட்ட அப்படின்னு உடனே உள்ள இருந்து 2 கைகள் வந்து நபியினுடைய கைகளை கண்டார்கள். அந்த கைகளை கரம் பிடித்து அவர்கள் முசாபாக செய்தார்கள் என்று கிதாபுகள் எழுதுறாங்க. முசாபா செஞ்சுட்டு வெளியில வந்தவொன்னா அவங்களுக்கு ஒரு எண்ணம் ஒண்ணு வருது, பரவாயில்லைங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம நேரடியாக முசாபா பண்ணிட்டோமே, அல்லாஹ் அந்த அளவுக்கு நம்மளுடைய ஆசைகளை நிறைவேற்றி தர்றாங்க அப்படின்னு ஒரு எண்ணம் வந்த உடனே அவங்க உஷாராயிட்டாங்க. ஆகா, இது பெருமையின் அடையாளம் அல்லவா, இது தற்பெருமையின் அடையாளம் அல்லவா, ரப்பே என்னை மன்னித்துக் கொள் என்று மதீனாவுடைய மஸ்ஜித் நபவியுடைய வாசலிலே சென்று படுத்துக் கொண்டவர்கள் உள்ளே நுழைகின்ற மக்களிடம் இப்படி சொன்னார்கள், நீங்கள் என்னை தாண்டி கொண்டுதான் உள்ளே செல்ல வேண்டும், என்னை தாண்டி கொண்டுதான் உள்ளே செல்ல வேண்டும், உங்களுடைய காலுக்கு கீழே உள்ளவன் நான் எந்த தகுதியும் இல்லாதவன் என்று மதீனாவினுடைய மஸ்ஜித் நபவியுடைய வாசலிலே படுத்துக் கொண்டு இப்படி சொல்லிக் கொண்டிருந்தார்கள். மக்களும் வேறு வழி இல்லாமல் அவர்களை தாண்டி சென்று கொண்டிருந்தார்கள். அப்படி பாடம் நடத்தினார்கள். பெருமை வந்துவிடக் கூடாது என்ற அடிப்படையில், பெருமை வந்துவிடக் கூடாது என்ற அடிப்படையிலே அவ்வளவு ஒரு பெரிய ஒரு பாடம் நடத்தினோம். அருமையானவர்களே, கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் நாம் என்ன செய்துவிடக் கூடாது. பெருமை இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு உண்டான பயிற்சி களம் தான், பயிற்சி பட்டறை தான் இந்த தனிக்காக. இதுக்குள்ளேயே என்ன செஞ்சது, பெருமை வந்தது. என்ன ஆகுதுன்னா, அவன் ஷேர் உங்களுக்கு என்ன அமல் கொடுத்தாங்க, எனக்கு இஸ்முதா கொடுத்தாங்க, அப்படியே எங்களுக்குதான் அது ஒரு பேர். அல்லா பாதுகாக்கணும், அல்லா பாதுகாக்கணும், விலகிக் கொள்ளுங்கள். அதற்கு துணையில் பகதாது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கண்டவர்கள் தன்னை எப்படி தாழ்த்தி கொண்டார்கள் தெரியுமா? தாழ்த்தி கொண்டதன் மூலமாகத்தான் அவருக்கு அல்லாஹ் விலாயத்தை கொடுத்தான் என்று வரலாறு எழுதுகிறார். தன்னை தாழ்த்தி கொண்டதன் மூலமாக அவர்களுக்கு விலாயத்து கிடைத்தது. உங்களுக்கு விலாயத்து வேண்டுமா? உங்களை நீங்களாக நினைக்காமல் அற்பமானவர் என்று நீங்கள் என்ன செய்யுங்கள், உங்களை தாழ்த்தி கொண்டு. என்ன நமக்கு பெருமை? நம்ம யாராக இருந்தோம்? எனக்கு ஒரு 47 வயசு இருக்கு. 40 வருஷத்துக்கு முன்னாடி நான் எங்கே இருந்தேன்? நான் எங்கே இருந்த சகோதரர்களே? எந்த படத்தில் இருந்தேனோ, எந்த மாமிசத்தில் இருந்தேனோ, எந்த கீரையில் இருந்தேனோ, எந்த மரத்தில் இருந்தேனோ, அதெல்லாம் உணவாக என் பெற்றோர்களுடைய உடலுக்கு சென்று இந்திரியமாக வெளிப்பட்டு என் தாயினுடைய கருவறைக்கு சென்று என் தாயினுடைய கருவறையிலிருந்து அல்லாஹ் உருவாக்கி என்னை இங்கே உலாவ விட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் சொல்கிறார், உனக்கு இப்படி ஒரு காலம் இருந்தது மனிதா, நீ பெருமையை நினைத்து நினைத்து பார்க்கிறாய், உன்னை நீயே பெரிதாக கருதி கொண்டிருக்கிறாய். மீண்டும் உனக்கு இப்படிப்பட்ட ஒரு காலம் இருந்தது, நீ இன்னதென்றே ஆகி இருக்கவில்லை. 50 வயசுக்காரராக இருந்த 55 வருஷத்துக்கு முன்னாடி எங்கே இருந்தாரு? லம்யக்கும் ஷைஅம் மதுகூரா, எதுவுமே கிடையாது என்று நினைத்து பாருங்கள். உங்களை தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். ஜுனைத் பகதாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கண்டவர்கள், இந்த வரலாற்றோடு நான் சொல்லி முடிக்கின்றேன். ஜுனைத் பகதாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கண்டவர்கள் தன்னை தாழ்த்தி கொண்டதின் காரணமாகத்தான் பெரிய விலாயத்துடையவர்களாக ஆனார்கள். ஒருவரை பெரிய பயில்வானவர்கள், குஸ்தி போடுகின்ற பயில்வான். அவர்களை வெற்றி கொள்வதற்கு யாருமே கிடையாது அந்த பகுதியிலே. அவர்களை நம்பி அரசர் அறிவிப்பு செய்திருந்தால் இவர்கள் யார் வெற்றி கொள்வார்களோ நான் தகுந்த சன்மானம் தருவேன், அவர் விரும்பியதையெல்லாம் கொடுப்பேன் என்று அறிவிப்பு செய்திருந்தார். பல பேர் வந்து மோதி பார்த்தார்கள், வெற்றி கொள்ள முடியவில்லை. அந்த பயில்வான் இடத்திலே பயில்வான் இடத்திலே வெற்றி கொள்ள முடியவில்லை. ஒரு நாள் ஒருத்தர் வந்து சவால் விடுகிறார், நான் மோதுகிறேன். அவர் பார்த்தா புத்தடிக்கு பயில்வானா இருக்கிறார். ஒரு சுற்றுனா விழுந்துருவார். அரசர் சொன்னார், ஏப்பா உனக்கு உயிர் மேல ஆசை இல்லையா, ஓடி இருப்பார். இல்ல நான் எச்சே செய்தேன். போட்டி ஏற்பாடு ஆகுது. அதற்கு அரசர் ஏளனமாக உட்கார்றாரு. எங்க இருந்தாலும் ஜெயிக்க போறாரு, இவரும் என்ன செய்ய போறாரு, உசுர விட போறாரு அப்படின்னு உட்கார்றாரு. ஜுனைத் அவர்கள் மீது கொண்ட நம்பிக்கையிலே, அவர்கள் மீது அவர்களுடைய பலத்திலே நம்பிக்கை கொண்டவராக வந்து உட்காருகிறார் அரசர். போட்டி ஆரம்பமாகிறது. தோலை குடித்து போட்டிக்கு தயாராகிறார்கள். காதிலே ஒரு ரகசியம் சொல்கிறார். ஜுனைத் அவர்கள் அப்படியே கீழே இருந்து இவர் மேலே ஏறிக்காக இருக்கிறார். அரசருக்கு நம்ப முடியல. இல்லை என்னால் நம்ப முடியாது, திரும்ப போட்டி வைங்க, திரும்ப மோத விடுங்க. அதே மாதிரியே நடக்குது. அரசர் கூப்பிட்டு இப்ப இவர் ஜெயிச்சுட்டார். அந்த வார்த்தை ஒரு வார்த்தை என்ன செஞ்சுட்டார், அவருக்கு பரிசு கொடுத்து விட்டு அரசர் கேட்டார், ஒரு மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன், நீ ஒரு புல்தடிக்கு பயன்பாட்டு நீ தோத்துட்டீங்க, என்ன காரணம்? இல்ல அரசு, அவர் வந்து காதல் சொன்னாரு,
நான் சொல்லலாசனுடைய வாரிசு, அந்த குடும்பத்தை சேர்ந்தவன். அதுல போயிட்டு எங்க வீட்டுல பலமான காலமாக என்னங்க அடுப்பெரியல வறுமை பட்டினியுமா இருக்கிறோம். நீங்க இந்த இடத்துல தோர்த்துட்டீங்கன்னா எனக்கு கிடைக்கக்கூடிய பரிசை கொண்டு எங்கள் குடும்பத்துக்கு வறுமை நீக்கி விருந்து ஒரு வார்த்தை சொன்னாரு. அதனால நான் தோர்த்துட்டேன். இருந்தாலும் அரசருக்கு என்ன செய்யல, ஆத்தர் அடங்கலைய கண் முன்னாடிக்காக நீ அரச பதவியா அரசாங்கத்தினுடைய பதவியை பொறுப்பு ராஜினாமா செஞ்சுட்டு போயிருந்து விரட்டி விட்டாங்க. இப்ப வீட்டுக்கு கூட மனைவி ஏராளமா பேசு, வெளியில தலை காட்ட முடியல, எல்லாரும் இன்னைக்கு கேவலமா பாக்குறாங்க. ஏன் வீட்டுக்குள்ள இருக்கீங்க, வீட்டை விட்டு வெளியில போங்க. கால் போன போக்குல வந்து மரத்தடியில உட்கார்ந்தவங்க அவங்க என்ன செய்யறாங்க, அப்படியே கொஞ்சம் கண்ணை சர்றாங்க. சிலம்பாரசன கடவுளை வந்து சொன்னாங்க, ஜுனைது என் குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்காகவா உங்களுடைய அந்த பதவியை நீங்க விட்டு கொடுத்துட்டீங்க, உங்களுடைய திறமையை விட்டு கொடுத்துட்டீங்க, அல்லாஹ் உங்களை உயர்த்துவானாக அப்படின்னு துஆ செஞ்சாங்க. அந்த நிலவு மடை திறந்து வெள்ளம் போல் ஞான ஊற்றுக்கள் கொட்டியது. அவர்களுடைய ஒரு பையத்தாக இருந்தார், ஒரு ஆழி பெருந்தகை. அதற்காகத்தான் இந்த செய்தியை சொல்ல வருகிறேன். கிட்டத்தட்ட 10 வருட காலமாக பையத்தாகி இருந்தார். அவர் போய் நிலையில் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேட்டாங்க, நீங்க 10 வருஷமா உங்களை நான் பார்த்தேன், உங்களை பத்தி பெரிய அவுலியாக்கெல்லாம் சொன்னாங்க, ஆனா ஒரு கராமத்து கூட உங்கள்கிட்ட நிகழலையே சொல்லி கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, கராமத்தை பார்க்கறதுக்காக நீங்க வந்தீங்களா? இந்த 10 வருஷ காலமும் முன் சொன்னத்து பின் சொன்னத்துகளை நான் விடாமல் கொண்டு வருகின்றேனே, அது பெரிய கராமத்து இல்லையா என்று கேட்டார்கள். அருமையானவர்களே, ஷேர்குமார்களை கராமத்துடையவர்கள் என்று உரசி பார்க்க வராதீர்கள். பையத்தாக்குவதற்கு நம் உள்ளத்தை பக்குவப்படுத்த வேண்டும் என்ற உணர்வோடு வாருங்கள். அந்த ஒரு ஆளி 10 வருட காலம் மக்கள் தருவியத்தில் இருந்த ஒரு ஆளி, அவங்க கிட்டத்தட்ட 10 வருஷ காலம் தருவியத்தில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு பையத்து கொடுத்து 10 வருஷ காலம் தருவியல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு சாதாசீதமான மனிதர் அவங்கள்ட்ட பையத்து ஜுனைது அந்த இடத்துல பையத்தாக வந்தாங்க. வந்த உடனே பையத்து கிலாபத்தும் சேர்த்து கொடுத்துட்டாங்க. நம்ம சேகரத்துல அப்படி ஒரு நிகழ்வு நடந்துச்சு. திட்டச்சேரி நானான்னு சொல்லி ஒருத்தவங்க எனக்கு அறிமுகமானவங்க, இந்த நாடி பிடிக்கிறத எனக்கு சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு ரிஷிகளோட காடுகளுக்குள்ள இருக்கக்கூடிய முனிவர்களோடய போய் பழகுவார். அவர் ஜமீன்தார் பரம்பரையை சேர்ந்தவர், பெரிய வைத்தியர். அவங்க என்ன, அவங்க வந்து இதே மாதிரி போய் ஆண்கள் மாறி மஞ்சக்குள்ள சிவலி பாபாட்ட கொண்டு வந்திருக்கிறாங்க ஓதி பார்க்கறதுக்கு. சிவலி பாபா சொல்லிட்டாங்க, உங்களுக்கு காஜா மலையில தான் ஸ்வீட்டு கொடுக்குறாங்க, இனிப்பு கொடுக்குறாங்க, அங்கே போங்கன்ட்டு. அங்கே போனோம்னா அதற்கு அவங்க யாத்திகாப்புல இருக்கிறாங்க. அவரையும் சேர்த்து யாத்திகாப்புல உட்கார வச்சுட்டாங்க. உட்கார வச்சுட்டு 3 நாள் யாத்திகா முடிஞ்சு பையத்தும் ஹிலாஃபத்தும் ஒன்னா கொடுத்துட்டாங்க. ஆனா அவர் வாங்க மறுக்கிறார், எனக்கு ஹிலாஃபத் தான் வேணாங்கிறாங்க. கிடைச்சேன்னா அதற்கு சொல்லிட்டாங்க, இது என்னுடைய விருப்பம் அல்ல, இது ஷேகுமார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவு அப்படின்னாங்க. அதே மாதிரி ஜுனைது பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு இடத்துல 10 வருஷமாக ஒரு ஆலிம் பையத்தாய் தருவியத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். 10 வருஷத்துக்கு முன்னால் ஒரு சாதா சீதாவான மனிதர் வந்தார். பையத்து கொடுத்த உடனே கிலாபத்து சேர்த்து கொடுத்துட்டாங்க அந்த சாதா சீதாவான மனிதருக்கு. இந்த ஆலிமுக்கு பொறுக்க முடியல. 10 வருஷமா நம்ம இருக்கிறோம் சேகத்தை, நமக்கு கிலாபத்து கிடைக்கல, நேற்று வந்து அடுத்து கிலாபத்து கிடைச்சிருச்சு. கிலாபத் என்பது நாம் விரும்பியவர்களுக்கெல்லாம் கிடைப்பதல்ல, அல்லாஹ் ரசூல் தேர்வு செய்தவர்களுக்கு கிடைக்கும். ஷேகு குறைந்து மதிப்பிட்டு கூடாது. அருமையாளர், கிலாபத்துக்காக பையத்து செய்யக்கூடாது, கராமத்துக்காக பையத்து செய்யக்கூடாது. என்னுடைய உள்ளத்தை சரி செய்வதற்காக பையத்து செய்ய வேண்டும். ஷேகடத்துல போய் கேட்டா, நான் 10 வருஷமா இருக்கிறேன், எனக்கு கிலாபத்து கொடுக்கல, அவருக்கு போய் உடனே கிலாபத்து கொடுத்துட்டீங்க. ஷேக் சொன்னாங்க, இல்முங்கிற சுமையோட நீங்க வந்தீங்க, அது இறக்கி வைக்க உங்களுக்கு 10 வருஷம் இல்ல, பல வருஷமும் தேவைப்படும். அவர் ஒண்ணுமே இல்லாம வந்தாரு, தன்னை ஒண்ணுமே இல்லை என்ற உணர்வோடு வந்தார். அவருக்கு கிலாபத்தும் சேர்ந்து கிடைத்தது என்று சொன்னார். அருமையானவர்களே, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பொருத்தத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் தன்னிடம் ஒண்ணுமே இல்லை, தான் எதற்குமே லாயக்கில்லாதவர் என்ற உள்ளத்தை பரிசுத்தப்படுத்திய நிலைமையிலே வர வேண்டும். அல்லாஹ்வுக்கு விரோதியாக ஆக்கக்கூடிய பெருமையை விட்டும் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் கூறி முடிக்கின்றேன். அல்லாஹ் தற்பெருமை இல்லாத பெருமை இல்லாத வாழ்க்கையை தர வேண்டும். அந்த ரப்பு இந்த மஜ்லிஸுடைய பொருட்டினால் நம்முடைய ஷேக்மார்களுடைய வசீலாவை கொண்டு பெருமை இல்லாத வாழ்க்கை வேண்டுமே ரப்பே என்று துஆ செய்தவனாக முடிக்கின்றேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அந்த துஆ